சஞ்சய் கிருஷ்ணா யூடியூப் சேனலில் இன்றைக்கி நான் மலாட்டா கேக்கு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையானது மலாட்டா பேர் வந்து பச்சை மலாட்டா வாங்கி வந்து அதை வறுத்துட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இது அளவு எவ்வளவோ அரைச்சிட்டு கொஞ்சம் லேசாக குறைன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெல்லம் அதே சம அளவு தான் போடணும். தேவையான அளவு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் சரியாகும். இதெல்லாம் ஒரு காப்பி மலாட்டா பேர். அதை தூளாக்கணுன்னு எவ்வளோ பார்த்தா அதே அளவு இந்த வெல்லத்தை போட்டுக்கணும். ஏலக்காய் கொஞ்சம், நெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றணும். அதான் தேவையானது. தொண்டை கட்டி இருக்குது, அதனால தான் கொஞ்சம் நாளாக நான் போடவே இல்லை. ஒரு வாரத்துக்கு ஒன்று போடலான்னு. பரவாயில்ல, அதனால தான் நான் பேசவே வராமல் இருந்துச்சு. கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ இது அரிசி வந்தாச்சு. நொய் விட்டு கொஞ்சம் இது பண்ணணும். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இதை கொஞ்சம் திப்பியாக இப்போ இந்த அளவு எடுத்து இதில் வந்து 3/4 200ல் வந்து இது வந்து காப்பியும் ஒரு 200ல் 3/4 150. இது 1/2 கிலோ வெல்லம், ஆனால் கரெக்டாக தான் இருக்குது. நீங்கள் இந்த எதில் எடுக்கிறீங்களோ இந்த அரைச்சிட்ட உடனே அளவு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ இதே அளவு தான் இருக்குது. இது போட்டுக்கலாம், கரெக்டாக இருக்கும். ஏலக்காய் பொடி சர்க்கரை போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் கொஞ்சம். அவ்வளோ. இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஆகாச்சு கொஞ்சம் தண்ணி வெல்லத்தை போட்டுடலாம். போட்டுட்டு இந்த வடிகட்டணும். இதில் இதாக தூசிலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். வடிகட்டிக்கலாம். இது 10 நிமிஷம் செஞ்சுக்கலாம். பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கலாம். ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சுக்கலாம். நல்லா ஒரு வாரத்துக்கு வரும். ஏலக்காய் அப்படி இதில் போட்டேன். வெள்ளை கரைஞ்ச உடனே எடுத்து வடிகட்டி திருப்பி எடுத்து காய்ச்சணும். இதுவும் முட்டாய் பதம் வந்த உடனே இறக்கி வச்சுட்டு மலாட்டை பேரை போட்டு அப்படியே கிண்டி இறக்கிடுவது. இது ரொம்ப யூஸ். இதை வடிகட்டி இதை 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இது வந்து மீடியமாக வச்சுக்கங்க. திட்டமான அளவு இதை பாருங்கள். இந்த அளவு வச்சா போதும். அப்போ தான் வந்து பாவு நல்லா ஒழுங்காக நல்லா காய்ச்சுங்க. ஸ்பீடாக வச்சுட்டா மொரன்னு ஆகிடும், உதிரி ஆகிடும் கேக். அதனால் மீடியம் சைஸில் வச்சு நல்லா இதே நம்ம வந்து நீங்கள் போட்டாலும் போடலாம், போடாட்டாலும் போடலாம். இது சும்மா வாசனைக்காக போடுறது தான். சாப்பிடக்குள்ள டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு காய்ச்சினா போதும். இதை பாருங்கள், இந்த அளவுக்கு காய்ச்சினா உருண்டை வரும். இது போதும், ரொம்ப முட்டையை வரும். இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ எடுத்துடலாம். இறக்கிட்டு இதை போட்டு அப்படியே கிண்டிட வேண்டியது. ஆஃப் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கிண்ட வேண்டியது. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்புலேயே வச்சுக்கிட்டே தட்டில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கிண்டிட்டு, ஏன்னா பாவு நல்லா காஞ்சிருச்சுல, இனிமேல் வந்து டீ தேவையில்லை. அதனால் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு தட்டில் எடுத்து கொட்டிட்டு வேண்டியது.
கொஞ்சம் எல்லாம் இது சூடாக இருக்குல்ல அப்படியே கட் பண்ணிடுவேன். அவ்வளோதான், ஒட்டில் பாருங்கள். இது எடுத்து அப்படியே கொட்டிட்டு வந்துருக்கேன் தட்டில். போயிட்டு கொஞ்சம் நல்லா சூடாகினோடனே அப்படியே கட் பண்ண வேண்டியது. சூடு கொஞ்சம் அப்போ ஆறிடுது, இப்போ கட் பண்ணலாம். நல்லா மொத்தமாகவே போட்டேன், ஆனால் சூப்பராக இருக்கு பாருங்க, அழகாக. சூடு ஆறினோடனே சுத்தமாக வரும். கொஞ்சம் சூடு இருக்குள்ளே எடுத்தால் தான் அழகாக கேக்கு இதாக வரும். அழகாக வருது பாருங்கள். இல்லை கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. சூடு ஆறினோடனே எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு காமிது சூப்பராக இருக்குது பாருங்கள். கேக்கு மல்லாட்டை கேக்கு போல் கொஞ்சம் மொத்தமாக போட்டேன், அவ்வளோதான். அழகாக ஆறினோடனே எடுத்து பேக்கிங் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிட்லாம், வீணாகாது. உங்கள் சைஸுக்கு நீங்கள் போட்டுங்க. நான் கொஞ்சம் பெருசாக தான் போட்டிருக்கேன். ரெண்டாக கூட இதை கட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சூடு ஆறாதுன்னு கூட கட் பண்ணிக்கலாம். அழகாக வருது பாருங்க. மல்லாட்டை கேக்கு செஞ்சாச்சு. நல்லா சாஃப்டாக இருக்கும். எல்லாம் முதியோர்லேருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் அழகாக சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் மொத்தமாக போட்டிருக்கேன், நல்லாயிருக்கும். நான் இது சாஃப்டாக இருக்குது. இதை போல் செஞ்சு பாருங்கள். இது 10 நிமிஷம் வேலை தான். பாவு ரொம்ப முடிவு எடுக்க தேவை. திட்டமான நல்லா நம்ம உருட்டினா கையில் வருதுல, அப்போ செஞ்சீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் முட்டாயை பாத்திரம் எடுத்தால் கொஞ்சம் கல் போல் இருக்கும். உங்களுக்கு 2ல் கல் போல் வேணும்னா அப்படி செஞ்சுக்கலாம். கொஞ்சம் சாஃப்டாக ஒன்றா இதெல்லாம் இருக்கும், சாப்பிடவே சூப்பராக இருக்கும். இதை போல் செய்யுங்க. நெய் 2 ஸ்பூன் ஊற்றிங்க, நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.